பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு எபிசோட்கான 3rd ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல ஆரிக்கும் சம்யுக்தாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் விட்டா அடிச்சுப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த வாரம் கிளீனிங் டீம்ல சம்யுக்தா, ஆரி, அர்ச்சனா, கேப்ரில்லா இவங்க 4 பேரும் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ப்ரோமோ ஆரம்பிக்கும் போது சோஃபால ஆரி, சனம் ஷெட்டி, அனிதா அப்புறம் சுசித்ரா இவங்க 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளீனிங் டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய சம்யுக்தா ஆரிக்கிட்ட வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் டீம் வந்து ரூம் வந்து இன்னைக்கு கிளீன் பண்ணணும், காலையிலே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சம்யுக்தா ஆரிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் ஆரி கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. அவங்க ஏன் நேத்து பண்ணல, ஃபர்ஸ்ட் அவங்கள பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆரி வந்து அவரோட கோவத்தை வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, ஆஸ் எ கேப்டன் நீங்க வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்க எகென்ஸ்டா பேசக்கூடாது, யாரெல்லாம் வேலை செய்யலையோ அவங்களையும் கேட்கணும் அப்படிங்கிற கருத்தையும் ஆரி அந்த இடத்துல பதிவு பண்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் சம்யுக்தா என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நான் ஒன் சைடா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் அவங்களும் சில விஷயங்களை கேட்கறாங்க. ஆனா ஆரி விடுற மாதிரி தெரியல. நேத்து கேபி, அர்ச்சனா இவங்க எல்லாம் சேர்ந்து நைட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ நீங்க என்ன திடீர்னு வந்து காலைல பண்ணலாம்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியும் இவர் கோவப்பட்டு கத்துறாரு. நீங்க தாங்க பண்ணணும் அப்படின்றதுக்கு நாங்க எங்க பண்ணணும், அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க, இப்போ திடீர்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்க அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க, எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஃபேவரா பேசுறீங்க, எதுக்கு நீங்க இப்போ அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, என்ன நீங்க கார்னர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆரி வந்து கை நீட்டி ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சம்யுக்தா கோவப்பட்டு கத்துற மாதிரி, நீங்க ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணனே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆரின்னு சொல்லும்போது, நான் இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஆரி பதில் கொடுக்குறாரு. ஓகே தேங்க்யூ ஆரின்ட்டு சம்யுக்தா வீட்டுக்குள்ள போற மாதிரி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து யார் மேல தப்புன்னு தெரியல. ஆனா ஒரு இடத்துல ஆரி பதிவு பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு கிளீன் பண்ணிக்கலாம்னு அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ திடீர்னு நீங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு வந்து என்கிட்ட கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு டீம்ல வேலை செய்யலன்னா நீங்க எல்லாரையுமே கேட்கணும், என்ன மட்டும் இதுக்கு நீங்க கார்னர் பண்ற மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பதிவு பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளீனிங் டீம் வந்து ரூம் வந்து நைட்டு கிளீன் பண்ணிக்கலாம்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இப்போ திடீர்னு வந்து காலையில நீங்க கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும், நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் தரப்புல இருக்கக்கூடிய சில நியாயத்தை முன்வைக்கிறாரு. இதனால சம்யுக்தா என்ன பதில் பேசுன்னு தெரியாம கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறாங்க. ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, இந்த கமல் சார் எபிசோடுக்கு அப்புறமா ஒரு சில பேர் ஆரியா பயங்கரமா டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறதும் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல கூட வீட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஹவுஸ்மேட்ஸ் ஆரியா வந்து இந்த வாரம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆரிக்கு இப்போ எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையும் அவர் மற்றவங்க செய்யக்கூடிய தப்பை வந்து கரெக்டாக சுட்டி காமிக்கிறாரு. தான் அட்வைஸ் பண்றேன் பண்ணல அதான் ரெண்டாவது விஷயம், மற்றவங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் கரெக்டாக நோட் பண்றாரு. குறிப்பா குரூப்பிசம் அப்புறம் ஃபேவரிசம் இந்த 2 வார்த்தை பிக் பாஸ் வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வீக்கெண்ட் எபிசோட்லையும் சொல்றாரு, நார்மலா இருக்கக்கூடிய எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இப்ப கிளீனிங் டீமுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அது அவரே பதிவு பண்றாரு, நீங்க ஒரு